வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம 2025ஆம் ஆண்டு ஹாலிவுட்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளியாகி இப்ப ரீசெண்டா தமிழ் டப்பிங் உடன் வெளிவந்திருக்கிற அலாரம் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படத்துல சில்வெஸ்டர் ஸ்டாலன் மற்றும் ஸ்காட் ஈஸ்ட்வுட் இவங்க ரெண்டு பேரும் தான் லீடா நடிச்சிருக்கிறாங்க. இவங்க நடிச்ச இந்த படம் நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கேஜ் படமா வந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இப்ப படத்தோட கதை என்னங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்துல ஜோ மற்றும் லாரா இவங்க ரெண்டு பேருமே ஒரு காலத்துல திறமையான ஸ்பைகளா இருந்தவங்க. ஒரு மிஷன்ல இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஏஜென்சிக்கு தெரியாம இவங்க தப்பிச்சு போகி திருமணம் செஞ்சுக்கிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு பிளேன் ஒண்ணு கிராஷ் ஆகுது. அந்த பிளேன்ல இருந்து ஹீரோவுக்கு ஒரு பிளாஷ் டிரைவ் ஒண்ணு கிடைக்குது. இதுக்கப்புறம் அந்த பிளாஷ் டிரைவை தேடிக்கிட்டு வில்லனோட ஆட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து ஹீரோ எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கறதையும் ஸ்டாலனோட ரோல் என்ன அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்வெஸ்டர் ஸ்டாலன் தான். ஸ்கிரீன்ல அவருடைய பிரசன்டேஷன் கெத்தா இருக்குது. படத்துல ஸ்காட் ஈஸ்ட்வுட் ஆக்ஷன் சண்டை காட்சிகளுக்கு கச்சிதமாவே பொருந்தி வந்திருக்கிறாரு. படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே இவங்க மெயின் கதைக்குள்ள வந்தது நல்லாவே இருக்குது. இந்த படம் 1.5 மணி நேரம் இருக்கக்கூடிய சின்ன படம், குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட திரைக்கதையில சுவாரஸ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைவாதான் இருக்குது. அதனால இந்த படம் ஷார்ட்டாவே இருந்தாலும் ரொம்ப நேரம் ரன் ஆகிற ஒரு ஃபீல இந்த படம் ஏற்படுத்திடுது. அது மட்டும் இல்லாம படத்தோட கதைக்களம் நாம பல ஹாலிவுட் படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட ஒரு வழக்கமான கதைக்களம் தான். அடுத்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியுது. படத்துல ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கு இன்னுமே இவங்க முக்கியத்துவங்கள் கொடுத்திருக்கலாம். படத்துல சிஜிஐ மற்றும் சில ஆக்ஷன் காட்சிகள் ஓகே அப்படிங்கிற அளவுலதான் இருக்குது. இதுக்கெல்லாம் இவங்க இன்னுமே கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்திருக்கலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஆவரேஜ்க்கும் கொஞ்சம் கீழே அப்படின்னு சொல்லலாம். 10க்கு 4.8 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இருந்தாலும் அது வெளியே தெரியாத மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. படத்துல ரத்தம் தெரிக்கிற வயலன்ஸ் காட்சிகள் இருக்குது. சோ ஃபேமிலியோட பாக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்தே தீரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.